ப்ரோ ரிக்வெஸ்ட் வாங்க ப்ரோ, ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்துடலாம், நல்லா இருக்குது. அல்ல இல்லை கோட்டிப்பேட்டைக்கு கிளம்பிட்டோம். ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல மழை பெய்ய மாட்டுது. கொஞ்சம் ரிஸ்க் பிடிச்ச வேலையாகிடுச்சு. சரி எதுவும் பண்ண முடியாது. அதனால் கழட்டி மாட்டிட்டு ஏதோ ஒன்று ஆவந்தாவட்ட பாட்டலான்னு மீடியம் எடுத்து மாட்டிக்கினேன். கிளம்புவோம். இங்கேருந்து 26 கிலோமீட்ரு, 26 கிலோமீட்டர் காட்டுது. ஒரு 3/4 மணி நேரம் காட்டுது. பட் அதுக்குள்ளே போக முடிஞ்சால் சீக்கிரம் போயிட்டால் பெட்ரு. ஓகே லெட்ஸ் கோ. செம்ம டீப்பாக போகுது மக்களே. அடடா செம்ம டீப் கர்வ்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி தான் ரோடு போட்டாங்கன்னே தெரில. குமாரப்பர்வதா ரிவர் ராஃப்டிங். ரோடு அப்படியே சின்னதாகிடுச்சு. இந்த ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கிறோம். சேஃப்டியாக போனால் போதும். ஐயோ கடவுளை ஏம்மா. ஃபுல்லு ஃபாரஸ்ட் மக்களே. ஒரு வண்டியும் காணோம். அடாடாடா என்னமா இருக்குது. ஒரு வெஹிக்கிள் கூட இல்லை டேர் காய்ஸ். எல்லாமே பாருங்கள், ஏதோ ஒரு வீடு கூட இருக்குதுங்கண்ணா. எப்படி இங்கெல்லாம் இருக்கிறாங்க மக்கள்னு தெரில. ரோடு போக ஒஸ்டாயினே இருக்குது. அவசரப்பட்டு இந்த ரூட்டில் வந்துட்டுமோ பார்த்துருவோம் எதுவாக இருந்தாலும். மக்களே வீடியோ பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க. ஒரு லைக்காக கமெண்ட்டாக கொடுத்துட்டு போங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ள டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வீடியோ போடுறேன். ஓகே மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி. இங்கேயும் நிறைய தோட்டத்துறவெல்லாம் இருக்குது. ஆனால் மக்கள் மட்டும் யாருமே காணோம். 30-40 தான் போகணுமா? அதுக்கு மேலே ஸ்பீடாக ஓட்ட முடியாது போல இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து 3 கிலோமீட்டர் தானே வந்திருக்குறோம். ஓஹோ ஸ்கிட்டெல்லாம் ஆகுதுங்க வண்டி. கொஞ்சம் தூரம் ரோடு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இது உள்ளே பார்த்த பிறகு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ரோடு நல்லா இருக்குது, மக்கள் குடும்பம் இருக்கிறாங்க, வீடுங்கள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பயம் இல்லை. ஏன்னா என்ன தான் மேப் போட்டாலும் நம்ம தெரியாத இடத்துல போய் மாட்டிட்டுமா ரொம்ப கஷ்டங்க. திரும்ப அவ்வளோ தூரம் போயிட்டு மடிக்கேறி போனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அடடடா இது என்ன புது ஆனந்தம். பா 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 ப்ளா 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 தாங்க. இதுதான் டீப்னா டீப்புக்குள்ளே போயின்னு இருக்குது நம்ம. வாவ் அங்கே மிஸ்ட் இருந்தது, இதுக்கப்புறம் மிஸ்ட்டே எல்லாம் போயிடுச்சுங்க. அதான் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் நல்லா மிஸ்ட் இருந்தது. ஏன்னா நம்ம ஃபுல்லு டவுன் ஆகிட்டு திரும்ப அப் ஆகினு இருக்கிறோம். இதுக்கப்புறமா அது மிஸ்ட் இருக்குதா பார்க்கலாம். செம்ம ரிவர் கிராஸ் இருக்குதுங்க இப்போ. வா வா 1.5 ஃபுல்லுங்க, வேற லெவல். ஃபோட்டோ ஷூட் பண்ணியே பண்ணணும். அடா 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 அடா. ப்ரோ எப்படி ஜம்முனுக்குதா? போயிடலாமா? போகலாமா? ஆ டைம் ஆயிடுச்சுல. ஓகே கைஸ் டைம் ஆயிடுச்சு, கிளம்பிடுவோம். செம்மையாக இருக்குது.
இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கலாம். மலையாளி வாட்டர் ஃபால்ஸுக்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள். அந்த டைம் சேவ் பண்ணி தான் இந்த பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கலாம். ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமம்லாம் ஹாஸ்பிட்டல் வசதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியலங்க. இங்கேயே கணேசாவா? வா வா, சின்ன சின்ன கிராமத்துலேயே கணேசா. இங்கே ஒரு வாட்டர் கிராசிங்கு. வா வா, ப்ரா ஓ ப்ரா ஓ ப்ரா ஓ. நாலா பக்கம் தண்ணி போய்கிட்டே இருக்குது. வாட்டர் கிராசிங் வேறு கணேசா உட்கார வச்சுருக்குறாங்க. ஓகே, ரோடு போக போக ரொம்ப குட்டி உண்டாயிடுது. இவ்வளோ சின்னதாவா? கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறோமா? அடடோ, என்ன இவ்வளோ மோசமாயிருச்சு ரோடு. போக போக தெரியும் இந்த ரோட்டின் அருமை புரியும். நமக்குள்ள கரெக்டாக ஆஃப் ரோடு வந்துச்சு. போய் தான் பார்த்துருவோமே. எவ்வளவோ செஞ்சிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அடாடாடா, இல்லை என்ன ஒரு பிளேஸுங்க அது. மொத்தமே மழைக்கு அப்படியே அச்சுன்னு வந்துட்டுக்குதுங்க. ரோடெல்லாம் பிரிஞ்சு போயிட்டுக்குது. இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வர ஆயிடுச்சு. இன்னும் மடிக்கேரி போனால் எந்த ரூட் வந்து போகணுமா என்னன்னு ஒன்றுமே புரியலையே. அந்த பக்கம் எதனா ரூட் இருந்தால் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனால தான் மக்களே ஹெவி டேஞ்சர் இது. ஐயோ, எவ்வளோ ஹைட்டில் வந்துருக்குறோம். இங்கே தான் கொஞ்சம் சமமான ரோடே கிடச்சிருக்குது. அது கூட ஹைட் இருக்குதா? அவசரப்பட்டுட்டணும். இங்கே ஏதோ டவர் போஸ்ட் வச்சுருக்குறாங்க, பட் எதுவும் போட காணும். அதான் கட்டின்னு இருக்கிறாங்க. இங்கே நல்ல ரோடு வருதுங்க ப்ரோ. என்ன இது மடிக்க 40 கிலோமீட்டர் நம்ம எங்கே சுற்றி எங்கே வந்துங்கிறோம்? எந்த மாதிரி ரோடு இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, இது வேறு ஏதோ ரோடு. அங்கேருந்து 25 கிலோமீட்டரு ஈஸியாக போது விடுங்க. செம்மையாக இருக்குதுல்ல? ஆமாம், இனிமேல் டவர் இருக்கும். ஓகே, வேறு லெவல் மக்கா. நம்ம கூகுள் மாதாஜி பண்ணது வேலை எனக்கு சம்பவம் பண்ணிச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. அடாடா, இந்த வெளிக்கு நான் லைஃப்பில் இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டினதே இல்லை. செம்மையாக இருந்தது. போங்க ஏய் குருவி சைடு போங்க குருவி. மிஸ்ட்டு கவர் ஆகிடுதுங்க வைசர் க்ளோஸ் பண்ணா. ಅಲ್ಲಲ್ಲೇ ಮಿಸ್ಟು ಗುರು, ಮಿಸ್ಟು ಸಕ್ಕದಾಗಿದೆ ಗುರು, ಸಕ್ಕದಾಗಿದೆ. ಓ செல்லம் எப்படிக்குது? நல்லா இருக்குதா? இந்த மாதிரி நிறைய பிளேஸுக்கு போகலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு விளாக் பண்ணணும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. பா செம்மையாக இருக்குதுங்க. ஏதோ வருவோம், ஒரு 2 பிளேஸை பார்ப்போம். நார்மலாக வீடியோ போகிற மாதிரி போவோம், ஒரு 100 பேர் 50 பேர் பார்த்துட்டு போவாங்க தான் நினைப்பேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க செம்மையாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் யாருன்னா பைக் ரைடில் ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னாக்கா மிஸ் பண்ண மலையாளி வாட்டர் ஃபால்ஸ் டு கோட்டிப்பேட்டை ரூட்டு போட்டு ஒரு வாட்டி வந்து பாருங்கள். ஆனால் கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், பிரேக் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டயர் நல்லா இருக்கணும். அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்குதுங்க. அல்டிமேட்டான ரோடு, ஆஃப் ரோடு, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, செம்மையாக இருக்கும். இதுக்காகவே மலையாளி வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தது.
அவ்வளோ கீழே போய் பார்க்குறது ஒன்றா டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எவ்வளோ நல்லா போச்சு பாருங்கள். மதியம் சாப்பாடு கூட சாப்பிடலாங்க, பாத்தியா பார்க்கணுன்றதுக்காக மதியம் சாப்பாடு கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்தாங்க. பா இங்கே ஒரு ரிவர் கிராசிங்கு, எல்லாம் தண்ணி வேறு லெவலுக்கு இருக்குது மக்களே, வேறு லெவலு. ப்ரோ நிக்வெஸ்ட் வாங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்துடலாம், நல்லா இருக்குது ஒரு ஃபோட்டோ. ப்ரோ எப்படி இருக்குது பிளேஸு? செம அல்ட்டியா? இன்னும் இதை விட பயங்கரமான பிளேஸ்க்குலாம் போகிறோமே. போகணும் ப்ரோ, போகணும். நாளைக்கு இன்னும் வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. இன்றைக்கி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் ப்ரோ, அந்த பிளேஸை பார்க்கலாம் ப்ரோ, பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் வாய் பேசுங்க ப்ரோ, ஏன்னா தண்ணியிலேயே உழுந்து கிடக்காதீங்க. தண்ணி பாருங்க ப்ரோ எவ்வளோ பியூராக இருக்குது. சொன்னதே அவர் தாங்க, நான் கொஞ்சம் வாயில் கொஞ்சம் வண்டி ஓடிட்டு இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாட்டு சொன்னது கொட்டப்பெட்டா கெட்டப்பட்டாவே போட்டி பெட்டா ஓகே மக்களே கிளம்பலாம். வாங்க டைம் ஆயிடுச்சு. டீப் கருவாக இருக்குது, கொஞ்சம் மிஸ் பண்ணால் அவ்வளோதான் அந்த ரோட்லலாம். மடிக்கேரிக்கு இன்னும் 35 கிலோமீட்டர் காட்டுச்சு அப்பயே, கொஞ்சம் ஒரு 32 33 இருக்குன்னு நினைக்கிறேன். கோட்டிப்பட்டா பார்த்துரும், அதுக்கப்புறம் மடிக்கேரி கிட்ட தானே. ஐயோ என்னங்கோ இதை பாருங்கோ, இது தாங்க அல்டிமேட்டுங்கோ. கோ 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 மக்கா 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 அல்ல என்னமா இருக்குது பாருங்க. அவரு பார்த்தீங்க அதில் போயிட்டாரு. இல்லை செம்மையா இருக்குதுங்க, வண்டர்ஃபுல். ஐயோ செம்மையா பிளேஸ் இது. இப்போ பாருங்க உள்ளே போயிட்டு வரேன் வீடியோவில். எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்கள், அப்படியே செம்ம ஃபோர்ஸாக போகுது. தண்ணி கீழே வந்து அடிச்சுன்னு போயிடும் போலக்குது, அந்த மாதிரி ஃபோர்ஸாக போயின்னு இருக்குது. அம்மா தண்ணி வருது பாருங்க. ஐயோ வாட்டர் ஃபால்ஸ் கீழே போய் பார்க்கலாம். எந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தா செம்மையாக இருக்குதுங்க. பைக் இருக்கான ஒரு ஃபாட் இது. கோட்டிப்பேட்டை பார்க்கணும் பரவாயில்ல, எங்களுக்கு இது ஒரு பார்த்து சந்தோஷம். கோட்டிப்பேட்டை டாப்ல போயிட்டு மிஸ்ட் பார்க்க போறோங்க. எப்படி இருக்குது பாருங்க பனிமூட்டம்.